Good day, Mama. Excuse me? Hello? Excuse me? एक मिनट रुकिए। मैं आपसे ये कहना चाहता हूँ, आपको बहुत ज़रा नवाजी कि आपने चे के पैरों में पायल बांधे, उसके लिए शुक्रिया। और मैं नहीं बोल रहा हूँ, चे ने आपसे कहने के लिए कहा। आपका उर्दू आती? ए छोटी, मैं आपसे बेइंतहा मोहब्बत करता हूँ। उल्ले पोंगे। और आपको शुक्रिया जी। वहीदा इन्ना அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். திருமண நிச்சயார்த்த உடன்படிக்கை. ஹிஜ்ரி 1439 வருஷம் சவ்வால் மாதம் பிறை 7ஆம் நாளுக்கு சரியான ஈசவி 2018 வருஷம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் ஜாம்பவனோடி தெரு 10ஆம் நம்பர் வீட்டில் இருக்கும் சலாவுதீன் குமாரர் எஸ் அசரப் அலி மாப்பிள்ளைக்கும் நாகூர் கால்மாட்டு தெரு 114ஆம் நம்பர் வீட்டில் இருக்கும் முத்தலிப்பு குமாரத்தி எம் வஹீதா ரபியா பெண்ணுக்கும் அவர்களின் விருப்பத்தோடு திருமணம் நடைபெறவிருப்பதை முன்னிட்டு மணமகன் வீட்டு சார்பில் சொல்லுங்க மாமா. அம்மா இல்லையா? வயசாயிடுச்சுல மாமா, அதுக்கு முன்ன மாதிரி முடியல. வயதா வந்துட்டா எனக்கு கொஞ்சம் வசதியாக போயிடும். எஸ்எச் மஹாலுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டேன். வலிமா விருந்துக்கு பாய் பண்டாரி சொல்லியாச்சு. கோழிக்கோடு போய் நம்ம வகையறைக்கெல்லாம் பத்திரிகை வைக்கிற வேலை இருக்கு. இனி அதான் பாக்கி. உங்கள் லிஸ்ட்டில் ஏதாவது விட்டிருந்தாலும் சொல்லிடுங்க மருமகனே. எல்லாம் ஓகே தான் மாமா. இந்த சக்பஸ்க்கு குதிரை சொன்னீங்க, நான் வேணா என் சைடில் சொல்லட்டுமா? அது நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சரி. உடவெடுக்க உமா கூட வஹிதா அனுப்பவா? கூட நீங்களும் போகிறீங்களா? இல்லை மாமா, மகாராஜாவுக்கு உமாவோட போயிட்டு மாமா. இங்கே மற்ற வேலைலாம் கிடக்கல. அப்போது நான் கிளம்பட்டேன். வாங்க மாமா. வர்றே மருமகனே.
மாப்பிள்ள இழுத்து போட்டு இவ்வளோ பெரிய மீன்டா மீன் மாப்பிள்ள ஜிப்சி பேன்ஸ் கிட்ட பயமா ஓ வாங்க என்ன விஷயம் யார் ஓ சேயா ஏ சே பாடுறா உன்னை பார்க்க யார் வந்திருக்கான்னு வணக்கம் சொல்கிறாங்க வாங்க உள்ள வாங்க இல்லை நான் போகணும். ஷோ வாங்க எங்கள் வீட்டுக்கெலாம் வரமாட்டிங்களா நான் பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் வாங்க இதாங்க எங்களோட இடம் எங்களோட ஹேங் அவுட் பிளேஸ் தோ ஃபார்மர் என்ன ஃபார்மர் வா ஜிப்ஸி. தோ பாய் அம்மா வணக்கம்மா. இப்படி எங்களோட பல இடங்களில் இதுவும் ஒரு பேலஸ். வெல்கம். எல்லாம் ஹேண்ட்மேட். இது வாங்க இது இந்த பைபிள் நம்ம ஃபாரினர் ஃப்ரெண்டு சாம்வேல் அவர் கொடுத்தது. அப்புறம் இந்த குரான் அதரம்பட்டினத்தில் ஒரு பட்டாமணியார் கொடுத்தது. அப்புறம் இந்த பகவத்கீதை ஹரித்வாரில் ஒரு சாமியார் கொடுத்தாரு. எல்லா புக்கும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு, பேரும் அட்டையும் தான் வேற வேற. அது நானும் சீனியருங்க. தாஜ்மஹால் போயிருக்கீங்களா? ஏங்க தாஜ்மஹால் பக்கத்தில் வீடே இருக்குங்க. அங்கே மட்டும் இல்லைங்க, பார்லிமெண்ட் பக்கத்துலேயும் வீடு இருக்கு. குத்துப் மீனார், சார் மீனார், மைசூர் மகாராஜா பேலஸ், பெரிய கோயில் எல்லா பக்கமும் வீடு இருக்கு. காஷ்மீரில் ஒரு தெருவில் கிடந்துச்சு, என்னமோ ஃபீல் ஆச்சு. ரொம்ப வருஷமாக கூடயே வச்சிருக்கு. உங்களுக்கு வேணுமாங்க? எடுத்துக்குங்க எடுத்துக்குங்க. ஜிப்சி உன்னை பார்க்க ஃபேன்ஸ் கிட்ட பை வந்திருக்காரு. எங்கே இருங்க. அஸ்ஸலாமு பாய். வலைக்கும் சலாம். ஏப்பா உங்க குதிரைக்கு மெதுக்கிற பழக்கம் போயிருச்சா இருக்கா? அதெல்லாம் போயிடுச்சு பாய். சொல்லுங்க பாய், என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு நிக்கா வச்சிருக்கேன். 3ஆம் தேதி காலையில் வெள்ளன நிக்கா. முன்னாடியே வந்துடுன்னா ஓகே பாய். மாப்பிள்ளை ஜெட் பஸ்ஸுக்கு குதிரை வேணும். சரி பாய், நான் வந்துடுறேன். ஜாக்கிரதையாக நடத்தி கொடுத்துடணும். நான் புரியுதா? ஓகே பாய், நான் வந்துடுறேன். வந்து சேருப்பட்ட வேலை கிடக்கு, கணப்பா நோட் பண்ணிக்கப்பா. நல்லா மறக்காது பாய். சரி நான் வெயிட் பண்ணுறேன். வாங்க வீட்டில் தேர்றதுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறேன். இன்னும் தோங்கல? ஓ போய் தோங்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது கூட்டாளி. சொல்ல முடியும். வலிமா விருந்துக்கு ஆள் கணக்கு சொல்லிட்டியா? 1000 பேர் பட்டாட்டு சொல்லிட்டான். சரி மாப்பிள்ள மஹால் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஓ ராமர எடுத்துப்படி. வா ஜிப்சி உட்காரு. वाह शाटिया
எவன் அது யோ நான் பாகிஸ்தானுக்கு விசில் அடிக்கிற சான்ஸே இல்லை சரி ஓகே நான் கிளம்புறேன். எங்கேயா போற? ஃபேன்சி கடை பாய் வீட்டில் சேவை கட்டிட்டு வந்துடுறேன். அப்போ தான் காலையில் ரெடி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஏங்க ஏங்க அழறீங்க? பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. உங்க ஆளுங்க தான் ஜெயிப்பாங்க. ஈஸி டார்கெட்டு. உங்கள் பேட்டிங் லைன் அப் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. யாரு? உங்கள் ஆளுங்க. பாகிஸ்தான் தானே? யார் சொன்னா? இந்தியா தான் எங்க ஆளுங்க. இதுதான் எங்க நாடு. நீங்கெல்லாம் லூசா? நமக்கு இந்தியாவும் ஒன்று தான், பாகிஸ்தானும் ஒன்று தாங்க. விக்கெட் எடுத்தாலும் ஹாப்பி, 6 அடித்தாலும் ஹாப்பி. ஏங்க ஜெய இங்கே கட்டிட்டு போகிறேன், பார்த்துங்க. உங்களுக்காக தான் வந்திருக்காரு. காலைல பார்க்குறேங்க. ஒரு நிமிஷம். என்னங்க? ஒன்று கேட்டா செய்வீங்களா? ஆ சொல்லுங்க. குதிரையில் வச்சு கொஞ்சம் தூரம் அழைச்சிட்டு வரீங்களா? இப்போ ஓகேங்க. ப்ளீஸ் கம் வாங்க. ஒரு நிமிஷம். ப்ளீஸ் வாங்க வாங்க. கால் பார்த்து. ஏர்ஃபுல்டாச்சே. ஒன் ஸ்மால் ரைட் பிஃபோர் த எபிக் நைட். பார்த்து. கேர்ஃபுல். நல்லா பிடிச்சிங்க. வைதா, ஏங்க திரும்பிடலாமாங்க? இன்னும் கொஞ்சம் தூரம். வைதா, ஏய் வைதாங்க. இங்க ரூம்ல தாங்க இருக்கு. வைதா, டேய் ஹமீது எந்தடா? என்னாச்சு மாமா? சைரா ஏந்திரு. லதா என்னாச்சு? திருப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம். வைதா, லைட் அடிக்க சொல்றேன். வை. யா அல்லாஹ். திருப்பிடலாமாங்க? என்னை இப்படியே அழைச்சிட்டு போயிடுறீங்களா? ஜிப்சி, ஒன்று சொன்னா கேப்பியா? சொல்லு. கொஞ்ச நாளைக்கு தான் பாப்பா வரப்போதில்ல. 2 மாசத்துல டெலிவரி. கொஞ்ச நாளைக்கு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னார்ல. 4-5 மாதமாவது இங்கேயே தங்கி பார்த்துக்கணும். அதுக்கு நமக்கு ஒரு வீடு வேணும்.
இது பாக்ஸாபாக் ஏரியா. இங்கே 2 வீடு இருக்கு. நம்ம போய் பார்க்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு நோய் என்ட்ரி. இது நம்ம ஏரியா ஜெப்சி. இங்கே ஊட்ட பிடிக்கிறோம். என்ன பெரியமா எலெக்ஷன் வருது, நான் ஓட்டுக்கு 5000 வருமா? சொல்லிடுறா எவனி வீட்டுக்கு முன்னாடி சபனாக்கா உள்ள வாங்க. கண்டிஷன் எல்லாம் சரியா கேட்டுக்கிட்டேல்ல? சிஸ்டர் வீடு ஓகே இல்ல? ஓகே. இப்படி உட்கார். Hey Che, this is my new chapter of life, dude. Get used to it. உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிடலாம். சாப்பிடுறியா? அச்சே முச்சு பூபு. He's angry. ஏ மாமா, பாப்பா யார் மாதிரி இருக்கும்? உன்ன மாதிரியா என்ன மாதிரியா? உன்ன மாதிரி தான். இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச முகம். இந்த கண், இந்த மூக்கு, இந்த உதடு, இப்படியே தான் பிறக்கணும் என் பாப்பா. ஏ ஜிப்சி, ஆரோம் எலெக்ஷன் டைமில் 1 மாதத்துக்கு சாருக்கு ஒரே டிமாண்ட் தான். சீக்கிரம் வாயா. வரேயா. வீட்டோட்டா வந்துடுறேன். ஏ தலைவர் வந்துருவாரு, சீக்கிரம் வாப்பா. ஆரோம் கமான் சே. मेरा देश महान है, तिरंगा इसकी शान है, हम सब देशवासियों की यही मूल पहचान है। जात पात और भेदभाव की 4 दीवार गिराएंगे, छुआछूत का भेद मिटाकर नया इतिहास रचाएंगे। हिंदू मुस्लिम सिख ईसाई आपस में सब भाई भाई। பாதி சேனல் இந்த கட்சி ஜெயிக்குங்கிறான், பாதி சேனல் அந்த கட்சி ஜெயிக்குங்கிறான். இந்த கம்பெனிங்க நம்மள குழப்பி அடிக்கிறானுங்க ஜெப்சி. எந்த கட்சி ஜெயிச்சாலும் தோக்க போறது மக்கள் தான். வாயா. दिल में सफाई और होठों पे सच्चाई है। भाई 1 किलो बीफ கொடு भाई. दिल में नल्ली डालूं क्या? एकता ही मुख्य भाषा है, जग में हिंदी की जो करे यही अपनी अभिलाषा है। என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? இது நம்ம தலைவர் சாப்பிடுதுனே. எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தலைவர் தானே சாப்பிட போறாரு. ஏய் மொபைலே பார்த்துட்டு போடா. போ. டேய் சப்ப. என்னடா சின்ன சண்டைலாம் போடுறேன். போட்டா பெரிய சண்டையா போடு. என்ன? ஓய், ஸ்கூல் போனியா? எல்லா கட்சி பிரச்சாரத்துக்கு போறியே, நீ எந்த கட்சி ஜிப்சி? இன்னைக்கு சுதந்திர இந்தியா கட்சி, நாளைக்கு புது இந்தியா ஜனதா கட்சி. பாரத் மாதா கி ஜெய். எந்த கட்சி ஜெயிச்சாலும் நம்ம கட்சி சோத்து கட்சி தான். என்னோட பூர்வீகம் தஞ்சாவூர். நான் இப்போ இருக்கிறது லண்டனில். இசைக்காக உலகம் முழுக்க சுற்றிக்கிறேன். அப்போ தான் வழியில் இந்த அன்சங் ஹீரோவை மீட் பண்ணேன். இந்த ஜிப்சிஸ் ஆடிவாசி சவுண்ட் மாதிரி இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. இது ஏன்னா இந்த சவுண்டில் ஒரு நேச்சுரல் விஸ்டம் இருக்குது. இவன் வாய்ஸ் ஒரு ரேர் டைமண்ட். ஆனால் இவன் ரோடில் எலெக்ஷன்லலாம் பாடிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. என்னோட லண்டன் வந்துரு. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடியோஸ் கான்சர்ட்டுக்கு ஒன்று கொண்டு போகிறேன். நீ வாய்க்குட்டி என்ன ஒரு புறா கொண்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டா, நீங்கள் ஒரு கண்ணாடி கொண்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக பார்க்குறீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லிவ் ஃப்ரீ. இதோ இந்த மாதிரி